கீழ்ப்படிந்தான். When Abraham heard that voice, he obeyed God immediately. தேவனுடைய அழைப்பை ஏற்று அவன் காணாத ஒரு தேசத்தை நோக்கி புறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். He accepted the call of God. He went to a place which he has never seen before. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்களும் நானும் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். In Christ Jesus, you and me also have received this type of call. ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு ஒரு காட்சி தந்து எங்களை அழைக்கவில்லை. Jesus Christ never appeared as a figure and called us. பல ஊழியர்கள் ஆண்டவர் தனக்கு தரிசனம் தந்ததாக சொல்கிறார்கள். And some ministers may say that the Lord gave them vision. அதை நான் ஏற்றுக்கொள்ள மறக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறேன். I accept it. ஆனாலும் Though காணாத ஒரு தேவனை கண்டு விசுவாசித்து பின்பற்றுவதே உண்மையான விசுவாசமாக இருக்கிறது. And true faith is to believe in the unseen God and follow Him. Hallelujah, 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 hallelujah. ஆபிரகாம் அவ்விதமாக தேவனை பின்பற்றி சென்றான். Abraham followed God in that way. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்படுகிறது. He obeyed God. தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ரெண்டு காரியம். To us children of God, there are two things that bring blessings in our life. ஆபிரகாம் எங்களுக்கு அது எடுத்துக்காட்டாக இருக்கின்றான். And Abraham's life is an example for us. அவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். He accepted the call of God. மாத்திரமல்ல, Not only that, கீழ்ப்படிந்தான். he obeyed God. நீங்களும் நான் You and me, தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, we received the call of God, தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். and we should obey the word of God. அப்பொழுதுதான் நாங்கள் அந்த பரம கானானை கண்டடைய முடியும். Then only we can reach that heavenly Canaan. அப்போஸ்தலனாகிய பவுல், Apostle Paul, இந்த விசுவாசத்தை பற்றி தன்னுடைய நிருபங்களே அதிகமாக எழுதியிருக்கிறார். in his epistles, he has written much about faith. அநேகர் இந்த விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தி விட்டதாக குறிப்பிடுகிறார். And he also says in one place that many people have shipwrecked this faith. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, நாம் தேவனை ஆராதிப்பதின் நோக்கம் என்ன? what is the meaning or purpose of our worship? இந்த உலக சம்பந்தமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. Not only for the blessings of the world. அதை உலகத்தவர் இன்னைக்கு பல வழிகளிலே அதை பெற்றுக் கொள்கிறார். And the people of the world also, accumulate wealth in many ways. நாங்கள் தேவனை சேவிப்பதும் ஆராதிப்பதும் பின்பற்றுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக. The main purpose of our worshiping God is to enter into God's kingdom and His blessings. ஆகையால் இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவென்றால், Therefore, in this morning, the advice I could give you, தேவன் உங்களுக்கு தந்ததான விலையேற பெற்ற விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். this precious faith which God has given you, you should keep it careful. விசுவாசம் என்பது காணாததை கண்டது போல நாங்கள் நம்புவது. Faith is to believe the unseen thing as though we see it. Abraham, வயது சென்றவனானான். he was an old man. தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். The Lord gave him a promise. வேதம் சொல்கிறது, The Bible